இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான குஸ்கா தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் சோயா வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? குஸ்கா செய்கிறதுக்கு 4 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேங்க. கிட்டத்தட்ட 1/2 கிலோ வரும். இன்றைக்கி நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ப்ரிப்ரேஷனுக்கு முன்னாடி இதை தண்ணியில் ஊற வச்சா போதுங்க. ஒரு பேனில் நெய் இல்லைன்னா பட்டர் போட்டு கூடவே ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி பூ, அன்னாசி மூக்கு இதெல்லாம் தாளித்ததுக்கப்புறம் புதினா ஒரு கையளவு அதையும் போட்டு பச்சை மிளகா ஒரு 7 யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் மீல் மேக்கர் அதான் சோயா அதை தண்ணியில் ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதில் மேரினேஷனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், யோகர்டு, உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த தாளிப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூனு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதோடு சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி, பழுத்த தக்காளி 2 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அது நல்லா ஒன்றா கலந்ததுக்கப்புறம் தயிர் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலாவோட ஒன்றா சேர்ந்து வர மாதிரி மேரினேட் பண்ண அந்த சோயாவையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நான் ஒரு மசாலா ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா தூள் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி பண்ணி வச்சது ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 4 கப்பு ரைஸுக்கு 7 கப்பு தண்ணி ஊற்றினா போதுங்க. நல்லா தண்ணி அதில் கொதித்து வரும்போது அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வடித்த அரிசி தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. இது ஒரு 65% நல்லா கொதிக்கட்டும் ரைஸோட. அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசிலில் போட்டதுக்கப்புறம் நம்ம தம்மில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு இந்த மாதிரி நம்ம தம்மில் போட போகிறோம். தம்மில் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. சோயா குஸ்கா ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ தம்மில் போட்டாச்சு. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் தாங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பரான எம்மியான ஒரு சோயா குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குதுன்னு. இது நம்ம பரிமாறிக்கலாம். இதுக்கு நான் சோயா கிரேவி தாங்க பண்ணியிருக்கேன். ப்ளஸ் தயிரோடு இதை தயிர் பச்சடி தயிரோடு வச்சு சாப்பிட்லாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Jadi